இங்கு என் முன்னால் ஆர்வமோடு இந்த புத்தகத்தை பற்றி அறிய காத்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த இடக்கரடக்கல் என்ற இந்த நூலினை எழுதிய ஃபாதர் ராஜநாயகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி எதற்கு என்று சொன்னால், அவர் வெளியிடுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னார். ஏன் நான் சீமான் அவர்களை கூப்பிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் அதை வாங்குவதற்கு என்னை அவர் இங்கு முன்மொழிந்தார் என்று எனக்கு அறிய ஆவல். நேரம் இருந்தால் அவர் அப்புறம் சொல்லலாம். ஏனென்றால் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய நல்லுள்ளங்கள், நிறைய அவர் மீது அன்பு பாராட்டக்கூடியவர்கள், அவர் எழுத்தில் ஆர்வமிக்கவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். இருந்தாலும் எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய என்னை இந்த நூலின் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு அழைத்தமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். முக்கியமா இந்த புத்தகத்தை உடனடியாக சுட சுட படிக்கணும் இல்லையா, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கி இருக்கின்றார். அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒன்று என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு கிடைத்த நல் வாய்ப்பாகவும் அதை நான் கருதுகின்றேன். இந்த பேரு இடக்கரடக்கல், எனக்கு இதை படித்த உடனே தோணுச்சு, இவருக்கு தமிழ் ஆசிரியர் யாராக இருந்திருப்பார் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு இலக்கணத்துல போற போக்குல சொல்லிட்டு போற ஒரு விஷயம்தான் இந்த இடக்கரடக்கல். ரொம்ப இதுக்காக ஒரு இலக்கணத்தை வகுத்து இதெல்லாம் பேசணுங்கிற ஒரு விஷயமே அந்த எங்களுக்கு வாய்க்கல. நான் ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்து நான் சொல்லிக் கொடுக்கும் போது எப்பொழுதோ ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். கல்லூரிகளில் நிறைய சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லை, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இந்த நூல் முழுக்க முழுக்க அந்த இடக்கரடக்கல் என்ற அந்த தொனி இருக்கு இல்லையா, அந்த தொனியோடே எழுதப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு இலக்கண சொல்லை எடுத்து இந்த புத்தகத்திற்கு பெயராக தந்தமைக்கு இவருக்கு மட்டுமல்ல, இவருடைய தமிழ் ஆசிரியருக்கும் இணைத்து நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் இலக்கணத்தில் ஒரு சுவையான இலக்கண பகுதி இது. அதாவது சபை நாகரிகம் கருதி சொல்லத்தகாத இல்லை சொல்ல முடியாத சில விஷயத்த அதை வேற முறையாக, அதாவது நாகரிக முறையில் சொல்லுவது தான் இந்த இடக்கரடக்கல்ங்கிறது. இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த இடக்கு செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். இடக்கு அது என்ன? தாறுமாறா பேசுறது, குதர்க்கமாக பேசுறது, கிண்டல் கேலி, அதில் நையாண்டி இருக்கும். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மையப்பொருளே அதுதான். அதை அழகாக அந்த பேரிலேயே, பேர் வைக்கிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா, மிக அருமையான அந்த தலைப்பினை அவர் தந்திருப்பது மிகவும் பாராட்டுக்கு உரியது. அதில் அவரே சொன்னார், கவிட்டுரை, கவிதை, பொதுவாக நம்ம கவிதை வசன கவிதை சொல்லுவோம். பாரதியார் நமக்கு தொடங்கி வைத்தது இந்த நூற்றாண்டில் வசன கவிதை. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, அதுக்கு ஒரு புது பேர் தராரு, கவிட்டுரை அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்பயுமே போஸ்ட் மாடர்ன் தியரி என்னன்னா, யார் போற வழியிலையும் நம்ம போகக்கூடாது, நமக்குன்னு ஒரு தனி வழியை உருவாக்கிட்டு ஒரு எதிர் அரசியலை நம்ம செய்யணும். நம்மளை போற போக்குல நம்ம அதை பார்த்துட்டு கேட்டுட்டு அந்த வழியே போகக்கூடாது. அதுதான் இவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன். இங்கு பேசுறது, இந்த புத்தகத்தில் பேசுவது கொரோனா காலத்து செய்தி மட்டுமில்ல, கொரோனா காலத்து அரசியல். கொரோனா காலத்தில் நடத்தப்பட்ட ஒரு அரசியல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அரசியலை நம்ம மறந்துவிட்ட ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த பகுதியில் அப்படின்னு பார்க்கலாம். சங்க இலக்கியத்தில் அகம்புறம் என்று சொல்வார்கள், அதுதான் ரெண்டு முக்கியமான மையப்பகுதி. இங்கே இந்த இலக்கியத்தில் முக்கியமாக காதல், அரசியல், இது ரெண்டு தான் முக்கியமான விஷயமா அவர் சொல்லியிருக்காரு. இந்த கொரோனா அரசியல் சூழல்ங்கிறது
காதல் பிளஸ் அரசியல் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தில் எழுதப்பட்டதா நாம் பார்க்குறோம். இந்த நூல் வழியாக நம்ம ஃபாதரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவர் எடுத்துக்கிட்ட ஒரு இறையாண்மை பணி, அது அதோடையே பயணிக்காமல் இந்த சமூகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கப்படணும், எதையெல்லாம் பேசப்படணும், எது எல்லாம் வித்தியாசமாக நாம் அணுக வேண்டிய விஷயம், இது எல்லாமே இவர் இந்த கவிதையும் கட்டுரையும் கலந்த, நான் சொல்றது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன், வில்லங்கமான தொகுப்பு. ஆனா இது நல்ல முறையில் சொல்றேன். வில்லங்கம்னா நீங்க வேற விதத்துல எடுக்காதீங்க. ஒரு அருமையான தொகுப்பினை, முக்கியமா இளைஞர்கள் இதை படித்தால் நாம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம சமூகம் இந்த அரசியலிலே எப்படி சீர்கட்டு கிடைக்கிறது என்பதை மிக அருமையாக இதுல நேரடியாக இன்றி இடக்கணக்களாக இவர் பதிவு செய்திருக்கின்றார். இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு சில அறிவு தேவையா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்னேன்ல, அவருடைய தமிழாசிரியரை பாராட்டினேன் இல்லையா. சங்க காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் அவர் தொடாத இலக்கியங்கள் கிடையாது. எல்லா இலக்கியத்திலையும் அவர் ஆழங்கால் பட்டு எல்லா இலக்கியத்தை பற்றியும் இந்த நூலில் தேவையான இடத்தில் தேவையான விஷயத்துல இவர் பேசியிருக்கிறார் என்று பார்க்கலாம். தலைப்புகளை பாருங்களேன். இந்த நூலில் இருக்க தலைப்புகள்ல இலக்கண தலைப்புன்னு நான் சிலவற்றை பார்த்தேன். வினைமுற்று, முதல் கவிதையே வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன? கவிதையில் சொல்லியிருக்காரு வேறு விதமாக. நேர்நிறை கூவிலம், நேர் நேர் தேமா, களவு, கற்பு களவு, அகம்புறங்கிற மாதிரி கற்பு, அகத்திலேயே கற்பு களவு, களவு பற்றி பேசியிருக்கிறார். இந்த தலைப்பு இருக்கு இல்லையா, இடக்கரடக்கல், அதையே ஒரு தலைப்பாக கொடுத்துருக்காரு. பாலில், பாலில்ங்கிறது புறத்திணையில் சொல்லப்பட ஒரு விஷயம், அதை பற்றியும் பேசியிருக்கின்றார். இதெல்லாம் நான் இலக்கண தலைப்பாக பார்க்குறேன். சரி, இலக்கியங்களை விட்டாரான்னா இலக்கியத்தை நிறைய சொல்லியிருக்காரு. தலைப்புகளில் சொல்லும் போது யாதுமானவன், கொரோனா ஆற்றுப்படை, சங்க இலக்கியத்தில் ஆற்றுப்படை 5 நூல்கள், இது கொரோனா ஆற்றுப்படை. அப்புறம் கல்லொழுக்கம்னு ஒன்று கொடுத்துருக்காரு. திருக்குறள்ல இருந்து ஒரு தலைப்பு மாதிரி அதை கொடுத்துருக்காரு. ஆதி அந்தம், அந்தாதி, ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியை அப்படின்னு நம்ம இவர் சிவனுக்கு சொல்ற விஷயம் அது. அந்த ஆதி அந்தம் ஒரு அருமையான ஒரு கவிதையாக நான் பார்க்கின்றேன். இப்படி வார்த்தை சொல் விளையாட்டை விளையாடி இருக்கார் அவர். இதுல அரசியல் விளையாட்டு மட்டும் இல்ல, சொல் விளையாட்டினையும் அவர் தந்திருக்கின்ற பாங்கை நான் பார்க்கின்றேன். அது மாதிரி இவருடைய ரொம்ப நான் பேச விரும்பல, எனக்கு கொடுத்த நேரமும் 5 நிமிடம் தான். அதனால ஓரிரு கவிதைகளை மட்டும் உங்களை காட்டிவிட்டு நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதல் கவிதை வினைமுற்று. அங்க காதல் வினை முற்றிவிட்டது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வினைமுற்று அப்படின்னு சொல்லும் போது அதுல 2 பெண் கொரோனா காலத்துல 2 பேர் சந்தித்துக்கிறாங்க. ஒரு ஆண் பெண் 2 பேர் சந்தித்துக் கொள்கின்றார்கள். என்ன எப்படி என்று அவர் காட்டுறாரு. உன் அப்பாவோடு நீயும் நின்றாய். அந்த பையன் சொல்றான், உன் அப்பாவோடு நீயும் நின்றாய். எதுக்குன்னா ஏடிஎம்ல நிக்கிறாங்க. காலம் விடிய காலையில ஏடிஎம்ல நிக்கிறாங்க. உன் அப்பாவோடு நீயும் நின்றாய், நானும் நின்றிருந்தேன் அம்மாவுக்கு துணையாக. நீயும் நானும் அவ்வப்போது ஒருவரை ஒருவர் ஓரக்கண்ணால் உரசிக்கொண்டோம். என் அம்மாவும் உன் அப்பாவும் அப்படியே அவ்வப்போது. இது வேற, அவங்க மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும். இதை காட்டி விட்டு திரும்ப வராரு தங்களுடைய காதல் கரைக்கு. திரும்ப திரும்ப நோக்கினாய், நானும் உன் ஒவ்வொரு திரும்பலுக்கும் திரும்பி நோக்க காதல் பிறந்த தருணம் அதுவாயிற்று அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இதை படிச்ச உடனே 2 விஷயம் நான் வந்தது. குரல்ல சொல்லுவாரு, யான் நோக்கும் காலை நில நோக்கும் நோக்காக்கா தான் நோக்கி மெல்ல நகும். ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடலை இங்க சொல்றாரா, இல்ல அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்,
புக்கு இதயம் அடைந்தது அப்படின்னு சொல்லி அந்த கம்பராமாயண வரிகளை சொல்றாரு. எல்லாமே இதுக்குள்ள பொதிந்து இருக்கின்றது. இதோட நயம் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் வள்ளுவனையும் புரிந்திருக்க வேண்டும், கம்பனையும் சிலாகித்திருக்க வேண்டும். அப்படி அருமையான ஒரு நிலையில ரெண்டு பேரும் அவர்கள் மாறி புக்கு இதயம் எழுதினர். அக்கணத்தில் கனன்று கொண்டிருந்த விடலை காதல் முழுசாய் பற்றி கொண்டது. அப்புறம் வராது, இவர்தான் விட மாட்டாரு இலக்கியத்தை, அதுக்கு திணை வகுக்கிறார். உங்களுக்கெல்லாம் திணை தெரியும்னு நினைக்கிறேன். முதல் கரு உரி இதெல்லாம் கொண்டு வந்துடுறாரு. புணர்தல் நிமித்தம் தான் அங்கே உரி. அங்கே காலை பொழுது அதிகாலை பொழுதுல ஏடிஎம்ல நிற்கிறாங்க, ஏன்னா கூட்டம் வந்துடும்னு. அதனால அதுதான் புணர்தல் அந்த முதல் பொருளாக நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நிலையில் அவர் சொல்றாரு, இந்த சரியில்லாத சகுனங்கள் நம்மை சேர்த்து வைத்தன. ஊரடங்கிய உச்சி பொழுதில் அரவமற்ற மொட்டை மாடிகளிலும் பின்னிரவு நிசத்த பொழுதுகளில் மாடங்களிலும் சைகைகளிலே வளர்ந்துள்ளது நம் காதல் அப்படின்னு காதல் வளர்ச்சியை பற்றி சொல்றாரு. சரி, ஒரு இடத்துல முடிவு வரணும் இல்லையா? சொல்றாரு, நீ வா, படி இறங்கி வெளியே வா, அதற்குள் நானும் படி இறங்கி வந்து காத்திருக்கிறேன். பூமியின் வெளிச்சங்கள் எல்லாம் கைபேசி வழி பெருவெளி நோக்கில் குவிந்திருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில்? இந்த தொலைபேசியிலே தங்களுடைய நேரத்தை தொலைத்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது அல்லவா? அதனால அவர் சொல்றாரு, பூமியின் வெளிச்சங்கள் எல்லாம் கைபேசி வழி பெருவெளி நோக்கி குவிந்திருக்கும் அந்த பிரம்மாண்ட நட்சத்திர இரவில் நாம் எதற்கும் அச்ச தேவையில்லை. எவனும் வெளியில வரமாட்டான். நகரம் பிதுங்கி தள்ளிய முகவரியற்ற புலம்பை என்றவர்கள் அவங்க எல்லாம் அவங்க ஊரை நோக்கி போயிட்டு இருக்க அந்த நேரத்துல கொரோனா சுத்தப்படுத்திய மனிதர்களற்ற தெருவில் நிகழட்டும் தனிமைப்படுத்தப்பட்ட நம் சந்திப்பு. கொரோனா சுத்தப்படுத்திய மனிதர்களற்ற தெருவில் நிகழட்டும் தனிமைப்படுத்தப்பட்ட நம் சந்திப்பு. அப்புறம் தான் முற்றாய்ப்பா ஒன்று சொல்லி முடிக்கிறாரு, 9 நிமிடங்கள் போதும் நம் காதல் வினை முற்று பெற என்று சொல்லி அவர் அந்த வினை முற்றுவை சொல்லி முடிக்கின்றார். காதல் வினை முற்றை சொல்லி முடிக்கின்ற அந்த பாங்கு, அப்படி ஒரு அருமையான ஒரு பகுதியை அவர் தந்திருக்கின்றார். இந்த கவிதையில எனக்கு தோணுச்சு, இது குறுந்தகையில சொல்றாரு அல்லவா, யானும் ஞானும் யாயாகிறோ உந்தையும் நுந்தையும் என்முறை அடியும் என்று சொல்லி அந்த பாடலுடைய சாயல்ல அது குறுந்தொகையா இருந்தது. இது நெடுந்தொகையாக ஒரு பாடலை நம்மை தந்து நம்மை மகிழ்விக்கிறாரா சிந்திக்க வைக்கிறாரா என்று நீங்கள் படிக்கும் ஒவ்வொருவரும் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது திருக்குறளை அவர் அப்படி தலைகீழா படிச்சிருக்கிறாரு. நானும் திருக்குறள் படிச்சிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனா முதல் 2 பகுதியை தான் பெரும்பாலும் எங்களுக்கு பாடமா இருக்கும். அறத்துப்பால் பொருட்பால் தான். காமத்துப்பால் தொடரதே ரொம்ப அபூர்வம். ஆனா நாங்க படிச்சோம், காமத்துப்பால் எங்களுக்கு பாடமாவே இருந்தது இலக்கிய மாணவிகளுக்கு. ஆனா இவர் காமத்துப்பாலை விடாது படிச்சிருக்கிறார். படிச்ச விஷயத்துல அருமையாக ஒரு பாடல்ல பதிவு செஞ்சிருக்கிறத பாக்குறோம். அதுல அவர் சொல்லுகின்ற அந்த விஷயம் இருக்கிறதா, ஒரு நிமிடம். சரி, அதை நீங்க பாத்துக்கங்க. இதுல என்னன்னா அதுல இருக்கக்கூடிய தலைப்புகள், காதல் சிறப்புரைத்தல் 113வது அதிகாரம், களவு நினைவுறுத்தல், நெஞ்சோடு கிளத்தல் 125வது அதிகாரம். இந்த களவு நினைவுறுத்தல் 122வது அதிகாரமா இருக்கு. நெஞ்சோடு கிளத்தல், புணர்ச்சி விதும்பல் அது 128வது அதிகாரமா இருக்கு. புலவி நுணுக்கம் 132வது அதிகாரம். ஊடல் உவகை 133வது அதிகாரம். மெய்யுணர்தல் இது 36ல வேற இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் இதெல்லாம் என்னன்னு கேட்டா காதல்ல ஒவ்வொரு பருவம் இது எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாரு. கடைசியா மாறி புக்கு இதயம் எய்ததுன்னு நான் முதல் பாடல்ல சொன்னால அதையே இங்க சொல்லிட்டு, ஆனா அதுல கடைசியா இருக்கக்கூடிய பல விஷயங்களை விட்டுட்டு அவர் சொல்றாரு. அடுத்து என்னாச்சு, கொரோனா காலத்துல மருந்துக்கு போறாங்க, மருந்து வாங்கக்கூடிய நிலை, நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. நோய்வாய்ப்பட்டது ஊழ் என்ன செய்தது, கடைசியில ஊழுங்கிறது அங்க இருந்த தலைப்பு தான்.
மருந்துங்கிறது திருக்குறள் இருந்த தலைப்பு தான் எடுத்து நம்மில் ஒருவர் பலியாகிவிட்டோம், காதல் அங்கே முற்று பெற்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லாடல்களை வைத்துக்கொண்டு மிக அருமையாக ஒரு கவிதையை படைத்து தந்திருக்கின்றார். மிக நீண்ட நெடும் கவிதை, நீங்கள் படிச்சு பாருங்க. அது கடைசியா முடிவா என்ன சொல்றாரு? காதல் காதல் காதல், சாதல் சாதல் சாதல், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. பாரதியார் கொண்டு வந்துட்டாரு. எங்க இருக்கிறாரு? திருக்குறள்ல இருந்தாரு. இப்ப பாரதியாருடைய காதல் காதல் காதல், சாதல் சாதல் சாதல், ஆதலினால் காதல் செய்வீர் சொல்ற அந்த விஷயத்த இவரும் கொண்டு வந்து முடிக்கிறார். அந்த அந்த ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு இலக்கிய வரலாற்றையே ஒரு கவிதைக்குள்ள கொண்டு வர முடியுதுன்னா அது அவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் நாட்டுப்புற பாடல்கள்ல வந்து ரொம்ப அருமையா ஒரு பாட்டை சொல்லியிருக்கிறாரு. இவர் இதை விட்டா இலக்கியத்தை விட்டா மற்றதை தொடலையா அப்படின்னு சொன்னா தொட்டிருக்கிறாரு. அது ரொம்ப அருமையான ஒரு பாடல். அவர் சொல்றாரு, எத்தனையோ அரசியல் பண்றாங்கல்ல, எவ்வளவோ கூட்டம் கூடினாங்கல்ல, ஆனா அந்த கூட்டங்களை தடுத்திருந்த அரசியல்வாதிகள் இப்படி நோயில எல்லாரும் செத்துருக்க மாட்டாங்களேன்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு சொல்றாரு அவரு, ஊரடங்கு உத்தரவுல உயிர் சுருங்கி போச்சு, வேலை செஞ்ச இடங்கள்ல கதவடைப்பு செஞ்சாச்சு, சோத்துக்கு நின்று நின்று கால் மரத்து போச்சு, போலீஸு கெடுபிடியில கடவுளும் கை விரிச்சாச்சு. அடிக்கடி இவர் கடவுளை பத்தி பேசுறாரு. கொரோனால கடவுளே மடங்கி போய் கடந்தது அப்படின்னு சொல்லி கடவுளுடைய விஷயத்தையும் நிறைய பாடல்களை பேசியிருக்காரு. இதுல முக்கியமா சொல்ல வர சில வரிகள், அதாவது இறங்கின இடத்திலேயே பரிசோதனை செஞ்சிருந்தா பாமர ஜனங்களுக்கு வந்திருக்குமா வேதனை, மேலே அங்கிருந்து வெளியில இருந்து வந்தவங்கள ஏர்போர்ட்லயே சோதனை செய்யாம விட்டதுனால வந்த வேணை தான் நமக்கு. அதை ஆரம்பிக்கிறாரு. சோதனை செய்யலையே சீர்கட்ட அரசாங்கம், தனிமைப்படுத்தலையே தாந்தோன்றிய அரசாங்கம், வரவேற்ற இடத்திலேயே பரிசோதனை செஞ்சிருந்தா கதியற்ற ஜனங்களுக்கு வந்திருக்குமா வேதனை, சோதனை செய்யல சீர்கட்ட அரசாங்கம், தனிமைப்படுத்தலையே தாந்தோன்றிய அரசாங்கம், கூடின இடத்திலேயே பரிசோதனை செஞ்சிருந்தா, எத்தனையோ இடத்துல கூடுனாங்க, அந்த இடத்துலயே பரிசோதனை பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல வந்து மத கூட்டம் நடந்தது, அதுக்கப்புறம் தான் அதிகமா பரவுச்சு. ஸோ அதை பத்தி சொல்றாரு. இப்படி நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த கடைசியாக சில எனக்கு நிறைய சொல்லணும் இருக்கு, ஆனா இது சொல்வதற்கான நேரம் இல்லை என்று சொல்வதால் நான் அவரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். அதை மட்டும் வாசித்து விட்டு, ஏன்னா இதை படிச்சுட்டு யாரும் கவிதை எழுதாம இருக்க முடியாது. ஒரு தடவை யுக பாரதி ஒரு கூட்டத்தில் பேசினாரு. நான் கவிதை எழுத எப்படி வந்தேன் என்று சொன்னால், பாரதியாரை திரும்ப திரும்ப படித்தேன். பாரதியை திரும்ப திரும்ப படித்த போது பாரதி சொற்கள்லாம் என் சொற்கள் ஆகிவிட்டது. நான் அதனால் ஒரு கவிஞனானேன் என்று சொன்னார். இப்போ இவருடைய புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்தேன். இந்த திரும்ப திரும்ப படித்ததுனால நானும் ஒரு கவிதாயினி ஆனேன். சங்க இலக்கியம், குறுந்தகை, புறநானூறு, பின் சிலப்பதிகாரம், திருக்குறள், கம்பராமாயணம், பாரதியம், நாட்டுப்புற பாடல்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை. கந்தசஷ்டி கவசமும் இவர் பாவீச்சுக்கு தப்பவில்லை. அந்த கவிதையை கட்டாயம் படிக்கணும். கந்தசஷ்டி கவசமும் இவர் பாவீச்சுக்கு தப்பவில்லை. காதலும் அரசியலும் இப்பாவலனிடம் சிக்கி படும்பாடு, காதலும் அரசியலும் இப்பாவலனிடம் சிக்கி படும்பாடு இம்மட்டோ அம்மட்டோ. கொரோனாவை ஒரு வழியாக ஒழித்து விட்டோம், கொரோனாவை ஒரு வழியாக ஒழித்து விட்டோம். ஆனால் இந்த கவிதை கொரோனாவை ஒரு நாளும் ஒழிக்க இயலாது. இந்த கவிதை நூலை ஒரு நாளும் ஒழிக்க இயலாது.